ஏன்னா எப்படியாவது பிஜேபி அதிமுகவை அழித்து விடும், அது எல்லோருக்கும் தெரியும். இன்று வரை கூட்டணி என்று சொல்கிறார்களே தவிர இந்த கூட்டணிக்கு தலைவர் யார், கூட்டணிக்கு தலைமை தாங்குவது இவர் நம்முடைய எடப்பாடி என்று அமித்ஷா சொன்னாரே தவிர முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் என்று அமித்ஷா ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில அதிமுக கூட்டணியில் பாஜக சேர்வதற்கான காரணம் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான். இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அது நீங்கள் யூ ப்ளீஸ் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு எடப்பாடி. சார், ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கிறது வேறு சார். என் அம்மா இருக்கும்போதும் கூட்டணி வச்சாங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அப்போ வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார். ஆனால் இன்றைக்கி இல்லை காம்பினேஷன் அப்படி இல்லையே சார். இன்றைக்கி மோடிஜி இருக்கிறாரு, நம்ம இவர் அமித்ஷா இருக்கிறாரு. அவங்க கட்சி அழிக்கணும்னு நினைக்கலையே சார். அவங்க அதிமுகவுக்கு அஞ்சினார்கள். அதிமுக அப்போது கூட்டணி வைத்திருக்கிற போது அம்மாவுக்கு அஞ்சினார்கள். அவர்கள் டெல்லிக்கு சென்று அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டு தைரியமாக அவர் வந்தார்களா இல்லையா? அப்படி அதிமுக இப்போது இருக்கிறதா? இப்போது அப்படி இல்லையே. எனவே அதற்கும் இதற்கும் பொருந்தாது. அந்த கூட்டணி என்பது வேறு, இந்த கூட்டணி என்பது தேர்தலுக்கானது தான். அது எனக்கும் தெரியும். இது தேர்தலுக்காக தான் இந்த கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் அது இல்லை. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஒரு 5 பேர் பிஜேபியில் வெற்றி பெற்று மந்திரி சபையில் சேர்ந்தாலும் அந்த மந்திரி சபை ஒருவேளை அமைத்து ஒருவேளை அவர் சேர்ந்தாலும் ஒரு 10 நாளில் கவிழ்த்து விட்டு பிஜேபி முதலமைச்சராக வந்து விடுவார். அவருக்கு அதனால் செய்ய முடியும். அவர் செய்தார்கள். அப்போ என்ன தேவேந்திர பட்னாவிஸ் என்ன ஆனார்? நீங்கள் இப்போ ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சர் என்று தானே பிரச்சாரம் பண்ணி கொண்டே போனார்கள். பிரச்சாரம் முடிந்தது, வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? நாங்கள் தான் அதிகமாக வந்தோம் என்று பட்னாவிஸை முதலமைச்சராக்கிவிட்டு ஷிண்டேயை கீழே தள்ளிவிட்டார். தள்ளினார்களா இல்லையா?